Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசைய சேனல்ல 1 மில்லியனுக்கு மேல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. சோ இதெல்லாமே உங்களோட பிக் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். Thank you very much. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். So in this class, I'm going to teach you some common grammar mistakes in English. Okay, you have to avoid these mistakes in English. Okay, so நீங்க பேசும்போது கண்டிப்பா இந்த mistakes வந்து விடவே கூடாது. பேசும்போது சரி, எழுதும்போது சரி. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த mistakesலாம் வந்து விடாதீங்க. Okay, just I'm going to teach you how to correct these mistakes in English. Okay, இங்க பாருங்க, avoid these mistakes in English. Just you have to avoid it. நீங்க வந்து அதை avoid பண்ணணும். இன்னைக்கு 15 mistakes நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். 15 common grammar mistakes in English. Okay, so first இங்க ஒரு 5 sentences எழுதி போட்டிருக்கேன். இதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, first sentence, what time it is. What time it is. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். What time it is. இதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒரு question sentence, ஒரு கேள்வி வாக்கியம் இல்லையா? So what time அப்படிங்கிறது கரெக்ட் தான். So அதாவது மணி என்ன அதான் இதோட மீனிங். ஓகேவா? டைம் என்ன அதான் இதோட மீனிங். What time it is அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. கேள்வி கேட்கும் பொழுது எப்பவுமே இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்சிலரி வெர்ப் அல்லது பி வெர்ப் இருக்கு இல்லையா, அது வந்து WH கொஸ்டினுக்கு அடுத்து வந்துடணும். ஓகேவா? சோ இந்த இஸ் வந்து இங்க இருக்க கூடாது, இங்க தான் இருக்கணும். ஓகே, what time is it? What time is it? Okay, time என்ன அப்படின்னு கேட்கும்போது what time it is அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. What time is it? மணி என்ன அப்படின்னு கேட்கறது இப்படிதான் கேட்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், let me to pay the bill. let me னா என்ன விடுங்க, to pay the bill என்ன வந்து பே பண்றதுக்கு விடுங்க. ஒரு ஹோட்டல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போயிருக்கீங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க என்ன பே பண்றதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? What is wrong here? Did you find out? கண்டுபிடிச்சீங்களா? சோ ஒரு சின்ன மிஸ்டேக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. You have to use prepositions in English. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து நீங்க prepositions யூஸ் பண்ணணும், but you have to use it correctly. தேவைப்பட்ட இடங்கள்ல யூஸ் பண்ணணும், தேவைப்படாத இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, let me to pay the bill. இங்க to அப்படிங்கக்கூடிய preposition நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இங்க இந்த சென்டென்ஸ்ல, but you should not use the preposition here. இது தேவையே கிடையாது. ஓகே, so let me pay the bill அவ்வளவுதான். let me அல்லது let him, let her, let them அதுக்கப்புறம் வந்து எந்த prepositionம் பயன்படுத்தாதீங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. let me do it என்ன பண்ண விடுங்க. let him do it அவனை பண்ண விடுங்க. let him study அவனை படிக்க விடுங்க. let me cook என்ன சமைக்க விடுங்க. let me play என்ன விளையாட விடுங்க. okay, let me sleep என்ன தூங்க விடுங்க. got it? You should not use any preposition after let me. got it? Next, I felt so lonely. I felt அப்படின்னா நான் உணர்ந்தேன். okay, I felt நான் உணர்ந்தேன். so lonely ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு போட்டிருக்கு. what is wrong here? ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஓகே, just you have to correct it. கண்டுபிடிச்சீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? I felt so lonely. What is the mistake here? Here is a mistake. I felt so யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கு பதிலா நம்ம வந்து very தான் யூஸ் பண்ணணும். ஓகே, I felt very lonely. ஓகே, சோ இதுக்கு நான் செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். சோக்கும் வெரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல இந்த மிஸ்டேக் இருக்கு. சோ யூ ஷுட் நாட் டு இட். ஓகே, இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸோட இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே, I felt very lonely. I felt very happy. Okay, so you have to use very here. Next, all people is here. What is wrong here? all people அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குரூப்பா தான் சொல்றோம். so is here அப்படின்னு போட்டிருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. so people அப்படிங்கிறது வந்து countable noun. you can count the number of persons or number of people here. okay, people அப்படின்னா வந்து personோட plural form. sometimes நம்ம வந்து persons அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு, பட் கரெக்டா நம்ம கிராமர் படி பார்த்தோம் அப்படின்னா people தான் கரெக்ட். personோட plural வந்து people. ஓகே, இது வந்து ஒரு countable noun.
எண்ணக்கூடிய ஒரு நவுன், எண்ணக்கூடிய பெயர்ச்சொல். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இஸ் பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஆல் பீப்புள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ளூரல். யூ ஷுட் நாட் யூஸ் இஸ் ஹியர், யூ ஹாவ் டு யூஸ் ஆர். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. ஆல் பீப்புள் ஆர் ஹியர், ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், இட் இஸ் yet raining. It is yet raining. ஓகே, மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு, மழை இன்னும் பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். பட் வாட் இஸ் ராங் ஹியர்? இட் இஸ், நானே ஆன்சர் சொல்ல வந்துட்டேன் இப்போ. ஸோ இட் இஸ் yet raining அப்படிங்கிறது தப்பு. ஓகே, yet நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஸ்டில் தான் பயன்படுத்தணும். இன்னும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டில் தான் யூஸ் பண்ணணும். இட் இஸ் ஸ்டில் raining. மழை இன்னும் பெய்து கொண்டிருக்கிறது. சோ yet அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா இனிமே நடக்க போகுது. ஓகே ஓகே, சோ yet அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது. சோ yet அப்படிங்கிறது இனிமேல். ஓகே, இன்னும் வரப்போற, ஐ மீன் சோ இந்த பிரசன்ட் டைம்க்கு நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஓகே, இங்க வந்து ஸ்டில் தான் யூஸ் பண்ணணும். சோ இட் இஸ் ஸ்டில் raining. மழை இன்னும் பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ yet அப்படிங்கிறது வந்து இனிமேல். ஓகே, yet to come, இன்னும் வர வேண்டியது இருக்கு, இனிமேல் வர வேண்டியது இருக்கிறது. சோ அது வந்து பிரசன்ட்க்கு நம்ம பயன்படுத்த முடியாது. Got it? புரிஞ்சிட்டீங்களா? ரைட்? ஓகே, சோ நெக்ஸ்ட் இன்னொரு 5 sentences பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் I have written 5 sentences here. Just you have to find out the errors. Okay, in these sentences. இந்த sentencesல இருக்கக்கூடிய mistakes வந்து you have to find it. Okay, so first sentence, don't say anyone about it. Don't say anyone அப்படின்னா யார்கிட்டயும் சொல்லாதீங்க. About it, இத பத்தி. What is wrong here? நல்லா யோசிச்சு பாருங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? Don't say anyone about it. இதுல ஒரு தப்பு இருக்கு. You should not use the verb say here. You have to use tell. Tell தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். காரணம் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. So sayக்கும் tellக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. say அப்படின்னா வந்து something, ஒரு விஷயத்தை சொல்றது. ஆனா யார்கிட்ட அப்படின்னு நம்ம வந்து சொல்லி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். ஓகே, சோ சே சம்திங், ஒரு விஷயத்தை சொல்றது யார்கிட்டயோ. ஓகே, someone. புரிஞ்சுட்டீங்களா? பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஓகே, someone. இங்க வந்து someone அப்படிங்கிறது டைரக்டா இருக்காது. ஓகே, அந்த இடத்துல நம்ம say யூஸ் பண்ணுவோம். tell அப்படிங்கிறது வந்து someone, யார்கிட்டயோ நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு விஷயத்தை பத்தி, something. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும். Don't tell anyone about it. ஓகே, சோ இந்த டெல்க்கு அப்புறம் என்ன இருக்கு? anyone அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. anyone அப்படின்னா வந்து யார்கிட்டயோ அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சா? சோ tell அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து someone, யாருகிட்ட சொல்லணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, someone, இதுக்கு அர்த்தம் வந்து someone. ஓகே, சோ don't tell anyone, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த someone வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்களா? சோ இந்த இடத்துல anyone மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. don't tell him. ஓகே, don't tell him about it. அவங்கிட்ட இத பத்தி சொல்லாத. don't tell her about it. don't tell செந்தில் about it. ஓகே, செந்தில் கிட்ட இத பத்தி சொல்லாத. got it? சோ இந்த டெல்லுக்கு அப்புறம் வந்து யார்கிட்டயோ அதை மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் about it, இது வந்து something. ஓகே, சோ யார்கிட்ட சொல்லணுமோ அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவோம். something, ஒரு விஷயத்தை. புரிஞ்சுட்டீங்களா? சோ don't tell anyone about it. புரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இதுக்கப்புறம் டைரக்டா நீங்க வந்து 10th क्वेश्चनக்கு வந்துருங்க. 6th அப்புறம் அப்படி 10th क्वेश्चनக்கு வந்து அதை ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வித்தியாசம் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, tell hi to your friend. tell hi to your friend அப்படின்னா வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் சொல்லு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னா tell தான் தப்பு. tell வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா இந்த இடத்துல say தான் பயன்படுத்தணும். பிகாஸ் சேக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஹாய் அப்படின்னு இருக்கு. இது வந்து something, ஒரு விஷயம். என்ன விஷயம்? ஹாய் சொல்ல சொல்றீங்க. say hi, ஏதோ ஒரு விஷயம் something, அதாவது somethingனா அந்த இடத்துல ஹாய், ஹாய்ன்னு சொல்ல சொல்றீங்க. யார்கிட்ட? to your friend. இது வந்து someone. something, ஒரு விஷயத்தை someone, ஒருத்தர் கிட்ட சொல்றது.
ஆனா இங்க பாருங்க ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றது. there is a difference. புரிஞ்சிட்டீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. this point is very important. sometimes வந்து நீங்க இங்க பாருங்க say hi அதோட கூட நிப்பாட்டிக்கலாம். sometimes இந்த someone யாருன்னே தெரியாம கூட இருக்கும் say யூஸ் பண்ணும்போது. say hello சொல்லு. someone ஒரு சில நேரம் நீங்க பயன்படுத்தலாம், ஒரு சில நேரம் இல்லாம கூட இருக்கலாம் say பயன்படுத்தும் போது. புரிஞ்சிட்டீங்களா? சம்திங் இங்க இருக்கோ இல்லையோ someone கண்டிப்பா இருக்கும். say யூஸ் பண்ணா ஒரு விஷயம் இருக்கும், ஆனா யார்கிட்டன்னு இருந்தாலும் இருக்கும், இல்லாம கூட போலாம். டெல் யூஸ் பண்ணும்போது someone யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க இருப்பாங்க. சம்திங் இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். மெயினான விஷயம் தான், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். Can you say me what happened yesterday? Can you say me what happened yesterday? நேத்து என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? அதான் இதோட அர்த்தம். இதுல என்ன தப்பு இருக்கு? say யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா அதுக்கப்புறம் பாருங்க can you say me யார்கிட்ட, அந்த me என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மீன் வந்திருக்கு, someone. அதுக்கு முன்னாடி say வரலாமா? வரக்கூடாது. அப்ப என்ன வரும் இங்க? tell தான் வரும். நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. ஓகே, can you tell me what happened yesterday? நேத்து என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட். he eat an apple. he eat an apple. அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறான். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கே தெரியும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல he she eat வந்தது அப்படின்னா வெர்பு கூட ஒரு s சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். eats, he eats an apple. இது கரெக்டா தப்பா? you have another mistake here. okay, so in this sentence இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸி தான். ஆர்டிகல் ஆப்பிள் அப்படின்னு வந்திருக்கு. AEIOU வவல்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்? and யூஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஓகே, he eats an apple. he eats an apple. do you know have used yes here? எதுக்காக நம்ம yes யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியுதா? சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல he she eat வந்தா வெர்போட s சேர்ப்போம். அதே மாதிரி ஆப்பிள் வவல் சவுண்ட் வந்திருக்கு. a apple. so you have to use an article and பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட். everything are ready. everythingனா எல்லாமே. ஓகே, எல்லாமே ரெடியா இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? everything is ready. ஆர் போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. ஸோ everything அப்படிங்கிறது ஒரே விஷயமா தான் கன்சிடர் பண்ணணும். எல்லாமே சேர்த்து ஒரே விஷயமா தான் கன்சிடர் பண்ணணும். everythingங்கிற வார்த்தை மட்டும் கிடையாது. ஸோ நான் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, everyone, ஓகே, everything, everybody, அதுக்கப்புறம் வந்து no one, nobody. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, no one, nobody. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி நடத்தின கிளாஸ்ல கூட இதெல்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, no one, nobody, someone, somebody. ஓகே, so something, everything. இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பான முறையில் இஸ் தான் வரும். ஆர் பயன்படுத்தக்கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, so everything is ready. அவ்வளவுதான். இன்னொரு 5 sentences பார்க்கலாமா? உங்களுக்கும் கடைசி எக்ஸசைஸ் இருக்கு, அதனால நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 5 sentences பார்க்கலாம். ஓகே, no one is here. இல்லைன்னா தப்பு இருக்கு, கண்டுபிடிக்க பார்க்கலாம். no one is here. யாருமே இங்க இல்ல. இல்லைன்னா தப்பு இருக்கு. நீங்க கேட்கலாம், செந்தில் பிரதர் நீங்க தான் சொன்னீங்க no one வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் இஸ் தான் போட்டிருக்கோம், எல்லாமே கரெக்ட் தானே, வேற என்ன தப்பு இருக்கு? ஒரே ஒரு தப்பு இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஓகே, no one அப்படிங்கிறது வந்து ஒரே வார்த்தை கிடையாது இங்கிலீஷ்ல. ஓகே, இது வந்து தனித்தனி வார்த்தைகளா நீங்க எழுதணும். no one, someone, அதே மாதிரி everyone, அதெல்லாம் நீங்க சேர்த்து எழுதலாம். ஆனா no one அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல தனியா தான் எழுதணும். அது ஒரு ரூல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. no one is here இப்படி எழுதுனா அது தப்பு. no one is here, யாருமே இங்க இல்ல. ஓகே, நெக்ஸ்ட். how long is this tower? how long is this tower? இந்த டவர் வந்து எவ்வளவு உயரமா இருக்கு? ஓகே, எவ்வளவு உயரம், எவ்வளவு உயரமா இருக்குல்ல, எவ்வளவு உயரம், அது எப்படி வந்து இங்கிலீஷ்ல கேட்கலாம். ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So you should know the difference between tall and long.
ஸோ டாலுக்கும் லாங்குக்கும் வந்து வித்தியாசம் சொல்லி தரேன் உங்களுக்கு. டால் அப்படின்னா வெர்டிக்கல் ஹைட், கீழே இருந்து மேல் நோக்கி ஹைட்டா இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து டால் யூஸ் பண்ணணும், உயரம். ஓகே, ஸோ லாங் அப்படின்னா வந்து ஹரிசாண்டல் ஹைட், நீளம். இந்த ஹைட் இப்படி இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஹைட், இந்த லென்த்னு கூட வச்சுக்கலாம், நீளம். ஓகே, சோ இதான் வந்து டாலுக்கும் லாங்குக்குள்ள வித்தியாசம். எக்ஸாம்பிள் பாருங்க, டால் அப்படிங்கறது எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டால் பில்டிங். ஓகே, அதே மாதிரி மனுஷங்க நம்ம. ஓகே, சோ he is tall, அவன் உயரமாக இருக்கிறான். லாங் வந்து எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சோ லாங் ஹேர், நீளமான முடி, லாங் ஹேர். ஓகே, சோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க லாங் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐ மீன் இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க கரெக்ட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுட்டு இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ ஹவு லாங் இஸ் திஸ் டவர்? டவர்னு வந்திருக்கு. ஸோ டவர் வந்து எப்படி இருக்கும்? இப்படி உயரமா இருக்குமா, இப்படி இருக்குமா? உயரமா தான் இருக்கும், நீளமா இருக்காது இல்லையா டவர் வந்து. ஸோ அப்ப எப்படி கேட்பீங்க? ஹவு டால், ஹவு டால் இஸ் திஸ் டவர்? இந்த டவர் வந்து எவ்வளவு உயரமானது, உயரமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இட் இஸ் அ டால் ஸ்டோரி. இட் இஸ் அ டால் ஸ்டோரி. ஸ்டோரி கதை எப்படியா இருக்கும்? நோ. So it is a long story. Okay, it is a நீண்ட கதை, வெகு நீளமான கதை அப்படிங்கிற மாதிரி. Okay, so it is a long story. Next, this long building is mine. This long building, இந்த ஒரு உயரமான பில்டிங் வந்து என்னோடது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ இதுல என்ன தப்பு இருக்கு? பில்டிங் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும், உயரமா இருக்கும் இல்லையா? So this tall building is mine. This tall building is mine. Okay, the last one, my friend have tall hair. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீளமான முடி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஹேர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது இப்படிதான் இருக்கும் இல்லையா, நீளமா இருக்கும். ரைட், ஸோ இந்த இடத்துல டால் யூஸ் பண்ணக்கூடாது, லாங் யூஸ் பண்ணணும். ஸோ மை ஃப்ரெண்ட் ஹாவ் லாங் ஹேர். கரெக்டா? நோ, திஸ் சென்டென்ஸ் இஸ் ஸ்டில் இன்கரெக்ட். இன்னொரு தப்பு இருக்கு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மை ஃப்ரெண்ட் ஹாவ் லாங் ஹேர், இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரே ஒரு மிஸ்டேக், ஹாவ் யூஸ் பண்ணக்கூடாது, இங்க வந்து ஹேஸ் யூஸ் பண்ணணும். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் லாங் ஹேர். காரணம் என்ன அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, ஹீ, ஷீ, இட் அல்லது வந்து நேம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு மேல இருக்கும் இல்லையா, அதாவது அவன், அவள், அது. அப்புறம் பெயர்கள்னா வந்து செந்தில், காவியா, சீதா, ராமு, இந்த மாதிரி நேம்ஸ் இருக்கலாம். அது தவிர மை ஃப்ரெண்ட், மை சிஸ்டர் ஒரு மேல சொல்லும் போது. இதே இது மை ஃப்ரெண்ட்ஸ் எஸ் சேர்த்திருந்தீங்க அப்படின்னா இங்க ஹாவ் தான் வரும். மை ஃப்ரெண்ட், மை பிரதர், மை சிஸ்டர், மை மதர், மை ஃபாதர் அப்படின்னு வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் ஹேஸ். இதே இது ஐ, யூ, வி, தே, அப்புறம் வந்து ப்ளூரல். ப்ளூரல்னா என்னது? மை ஃப்ரெண்ட் இருக்கு, மை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நண்பர்கள், மை சிஸ்டர்ஸ் என்னுடைய சகோதரிகள், மை பேரண்ட்ஸ் என்னுடைய பெற்றோர்கள் அப்படின்னு ப்ளூரல்ல வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் ஹேவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு விஷயத்தை. ஓகே, சோ அதனால இங்க வந்து ஹேஸ் தான் வரும். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் லாங் ஹேர். இதே என்னுடைய நண்பர்கள் நீளமான முடி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் லாங் ஹேர். புரிஞ்சுட்டீங்களா? ரீட் பண்ணி பாருங்க. No one is here. நடுவுல கேப் இருக்கணும். How tall is this tower? It is a long story. This tall building is mine. My friend has long hair. ஓகே, ஸோ நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் கத்துக்கும் போது நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நோட்டு கூட போட்டுக்கோங்க, அதுல கூட எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த ரூல்ஸ்லாம் இங்கிலீஷ்ல வந்து மாறவே மாறாது. ஓகே, யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஓகே, ஈஸியா இருந்ததா? இப்போ உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ எல்லா சென்டென்சஸையும் ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து 5 மார்க்ஸ். ஓகே, 5 கொஸ்டின் 5 மார்க்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து ஃபுல் மார்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். நான் உங்களுக்கு வந்து 20 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே, 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். ஓகே, அது என்னென்ன தப்பு இருக்குன்னு உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? Your time starts now.
டைம் அப். ஓகே, ஸோ எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொல்றேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக உங்க மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னும் ஆன்சர் பண்ணி முடிக்காதவங்க இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன், மை சிஸ்டர் ஹாவ் அ கார். மை சிஸ்டர் ஹாவ் அ கார். இந்த இடத்துல வந்து ஹாவ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா மை சிஸ்டர் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஹேஸ் தான் நீங்க பயன்படுத்தணும். அது வந்து ஒரு பேர் மாதிரி தான் இல்லையா? ஸோ மை சிஸ்டர் ஹேஸ் அ கார். என்னுடைய சகோதரி ஒரு கார் வைத்திருக்கிறார். நெக்ஸ்ட், டெல் ஹலோ டு யுவர் டீச்சர். டெல் ஹலோ. ஹலோ சொல்லு உன் டீச்சருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்ல சொல்றீங்க. சம்திங் டு சம் ஒன். இந்த இடத்துல என்ன வரும்? டெல் பயன்படுத்தக்கூடாது, சே தான் வரும். ஓகே, சே ஹலோ டு யுவர் டீச்சர். நெக்ஸ்ட், how he is. அவன் எப்படி இருக்கிறான். how he is. இதுல என்ன தப்பு இருக்கு? கேள்வி கேட்கும் பொழுது எப்பவுமே இந்த மாதிரி WH questions what, where, how அது வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து you have to use an auxiliary verb or be verb or helping verb, right? எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, so how he is அப்படி நம்ம கேட்கக்கூடாது. இந்த இஸ் இங்க வரக்கூடாது, இந்த இஸ் வந்து இங்க தான் வரும். ஓகே, இங்க எழுதிடுறேன் நான் கரெக்டான ஆன்சரை. how is he. அவன் எப்படி இருக்கிறான். how is she. அவள் எப்படி இருக்கிறார். how is செந்தில். செந்தில் எப்படி இருக்கிறார். ஓகே, how is சீதா. சீதா எப்படி இருக்கிறார். ரைட். நெக்ஸ்ட், everyone are happy. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இங்க என்ன தப்பு இருக்கு? பார்த்தாலே தெரியுது. you should not use or here. நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில வார்த்தைகள், everyone, everybody, okay, everything, someone, somebody, something, no one, nobody. இதுக்கு அப்புறம்லாம் வந்து you should use is. okay, you should not use are. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்ல. ஓகே, everyone is happy. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. the last one, let him to do it. அவனை அதை செய்யறதுக்கு விடுங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனை செய்யறதுக்கு விடுங்க. ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? let him to do it. இதுல வந்து you should not use the preposition to here. Okay, just you have to say let him do it. You should not use any preposition after let him or let me or let her or let them, whatever. Okay, so let him do it is the correct answer. Okay, யாரெல்லாம் 5 out of 5 எடுத்தீங்க? Okay, tell me your marks in your comments. ஓகே, வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இவ்வளவுதாங்க. இனிமேல் வந்து நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது சரி, எழுதும்போது சரி, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நீங்களும் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா you have to practice every day. Okay, you should practice every day. You should talk to your friends. Okay, so யார்கிட்டனாலும் சரி நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. So it will really help you to improve your communication skills. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க், tell hi to me. tell hi to me. இதுல என்ன தப்பு இருக்கு? ஹாய் சொல்லு எனக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து something to someone. ஓகே, இங்க என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறது you have to find out. கரெக்ட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.